உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஒரே ஒரு விஷயத்த வச்சு சரி பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? நான் சொல்றது உங்க கடன், உங்க மன அழுத்தம், உங்க பயம் எல்லாமே காலி. இன்னைக்கு குர்ஆனோட ஒரு ரகசியத்தை உடைக்கப் போறோம். அதுதான் சூரா யாசீன். இது வெறும் பேச்சு இல்லைன்னு நிரூபிக்க அடுத்த சில நிமிடங்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. உங்க வாழ்க்கை மொத்தமா மாறப்போகுது. குர்ஆனோட இதயம்னு இத சும்மா சொல்லலை. இது 36வது அத்தியாயம், 83 வசனங்கள். இது எவ்வளவு முக்கியம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை குர்ஆனோட இதயம்னு சொல்லியிருக்காங்க. சில அறிஞர்கள் இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் பத்தி பேசினாலும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இதோட சக்தியை உணர்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம உடம்புக்கு இதயம் எப்படி ரத்தத்தை பாய்ச்சுதோ அதே மாதிரி சூரா யாசீன் இஸ்லாத்தோட மையக் கருத்துக்களான அல்லாஹ்வின் ஏகத்துவம், மறுமை வாழ்க்கை போன்றவற்றை நம்ம மூளைக்குள்ள பாய்ச்சுது. நாம எல்லாரும் தப்பு பண்றோம். ஆனா அந்த குற்ற உணர்ச்சியோடையே வாழணுமா? தேவையே இல்லை. ஒரு நபிமொழி என்ன சொல்லுது தெரியுமா? யார் ராத்திரியில அல்லாஹ்வுக்காக மட்டும் சூரா யாசீனை ஓதுறாரோ அவரோட பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடடா! ஒரு புத்தம், புது தொடக்கம். அல்லாஹ்வின் கருணையை நாடி அவனுடைய வார்த்தைகளை ஓதுவது பாவ மன்னிப்புக்கு ஒரு சரியான வாய்ப்பு. உங்க ஒவ்வொரு நாளையும் ஜெயிக்கணுமா? அப்போ காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா சூரா யாசீன ஓதுங்க. அன்னைக்கு முழுக்க உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் அதுதானா நிறைவேற்றப்படும்னு சொல்லப்படுது. சில அறிவிப்புகள் பலவீனமானவை என அறிஞர்கள் கூறினாலும் ஒரு விஷயத்தை யோசிங்க. உங்க நாள் இறைவனோட வார்த்தைகளோட தொடங்குனா அதைவிட பெரிய பாதுகாப்பு என்ன இருக்கு? உங்க லிஸ்டை அல்லாஹ் கிட்ட கொடுங்க, மிச்சத்தை அவன் பார்த்துப்பான். வாழ்க்கையோட மிகக் கடினமான ஒரு தருணம், மரணம். அந்த நேரத்துல கூட சூரா யாசீன் ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கு. மரணப்படுக்கையில இருக்கிறவங்க பக்கத்துல இதை ஓதும்போது அவங்களோட வேதனை குறையும்னும் அல்லாஹ்வின் அருள் இறங்கும்னும் நம்பப்படுது. மரணிக்கப் போகிறவர்கள் மீது சூரா யாசீனை ஓதுங்கள் என்று ஒரு நபிமொழி வழிகாட்டுகிறது. அந்த கடைசி நிமிடத்துல கிடைக்கிற இதைவிட பெரிய பரிசு என்ன இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் வெறும் வார்த்தைகளை ஓதுறது லெவல் 1 தான். இதோட உண்மையான சக்தியை நீங்க அடையணுமா? அப்போ இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இது வெறும் மந்திரம் இல்ல, இது ஒரு வார்னிங். ஒரே ஒரு இறை தூதரை நம்பாத காரணத்துக்காக ஒரு ஊரே அழிக்கப்பட்ட கதை இதுல இருக்கு. காய்ஞ்சு போன நிலத்திலிருந்து பயிரை உருவாக்குற அல்லாஹ்வின் சக்தியை இது காட்டுது. சூரியனையும் சந்திரனையும் அதனதன் பாதையில நீந்த வச்சிருக்கிற பிரபஞ்ச அதிசயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. கடைசியா நாம எல்லாரும் எழுப்பப்பட்டு கேள்வி கேட்கப்படுவோம். அந்த உண்மையை முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. ஆக சூரா யாசீன் ஒரு சாதாரண அத்தியாயம் இல்லை. பாவ மன்னிப்பு, தேவைகள் நிறைவேற, கஷ்டமான நேரத்துல ஆறுதல் கிடைக்க எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே சேலஞ்ச் இதுதான். இன்னையிலிருந்து சூரா யாசீன அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்க. அதை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்க. குர்ஆனோட இதயம் உங்க இதயத்தை மாத்தட்டும். எல்லாம் வல்லல்லாஹ் நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் குர்ஆனோட ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தித் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அருளும் பரக்கத்தும் நிறைந்த ரமலான் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. இந்த புனித மாதத்தின் முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வின் எல்லையில்லா கருணையை பெறுவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த நேரத்துல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை அள்ளிப் பெறவும் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட துஆக்கள் இருக்கா? இந்த முதல் 10 நாட்களை நாம எப்படி சரியா பயன்படுத்திக்கணும்? இந்த வீடியோல இதையெல்லாம் பத்திதான் நாம தெளிவாக பார்க்கப் போறோம். ரமலான் மாதத்தை 3 பகுதிகளாக பிரித்துச் சொல்லும் ஒரு செய்தியை நம்மில் பலர் கேட்டிருப்போம். அதாவது, ரமலானின் முதல் 10 நாட்கள் ரஹ்மத், அருள், நடு 10 நாட்கள் மக்ஃப்ரத், பாவமன்னிப்பு, கடைசி 10 நாட்கள் நரகத்திலிருந்து நஜாத், விடுதலை என்று வரும் அந்த ஹதீஸை இப்னு குஜைமா போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் பல ஹதீஸ் கலை அறிஞர்கள் இதை ஒரு பலவீனமான லைஃப் அறிவிப்பாக வகைப்படுத்தியுள்ளனர். ஆனால் இதனுடைய கருத்து தவறானதா? இல்லை. மாறாக ரமலான் மாதம் முழுவதுமே
அல்லாஹ்வின் ரஹ்மத், மக்ஃப்ரத் மற்றும் நரக விடுதலை நிறைந்த மாதம் என்பதுதான் உறுதியான விஷயம். ஒட்டுமொத்த ரமலானுமே கருணையின் மாதம்தான். குறிப்பாக ரமலான் மாதம் தொடங்கிவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரி, முஸ்லிம் போன்ற பல ஹதீஸ் நூல்களில் பதிவாகியுள்ளது. கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். சுவர்க்கத்தின் வாசல்கள் நமக்காக அகலமாக திறக்கப்பட்டு, நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டு, நம்மை வழிகெடுக்கும் ஷைத்தான்கள் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு சூழல். இந்த நேரத்தில் நாம் கேட்கும் துஆ எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும்? அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வேன். அதனால்தான் ரமலானின் ஆரம்ப நாட்கள் என்பது நமது வணக்கங்களையும் பிரார்த்தனைகளையும் உற்சாகத்துடன் தொடங்குவதற்கான மிக முக்கியமான அடித்தளம். இந்த துஆ குறிப்பிட்ட இந்த 10 நாட்களுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிரத்யேகமாக கற்றுத்தரப்பட்ட ஹதீஸ் இல்லை என்றாலும், இது அல்லாஹ்வின் கருணையை வேண்டுவதற்கான மிக விரிவான, மிக அழகான ஒரு துஆவாகும். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்வே, கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே, உன்னுடைய கருணையைக் கொண்டு எங்கள் மீது கருணை செய்வாயாக. அல்லாஹ்வின் கருணையை வேண்டுவதோடு நாம் அதிகமாகச் செய்ய வேண்டிய மற்றொரு விஷயம் பாவ மன்னிப்பு கேட்பது. ஏனென்றால் பாவங்கள் அல்லாஹ்வின் கருணையை தடுக்கும் திரைகளாக இருக்கின்றன. அந்த திரைகளை அகற்ற நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த துஆ லைலத்துல் கத்ர் இரவுக்காக பிரத்யேகமாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தாலும், ரமலான் மாதம் முழுவதும், குறிப்பாக அல்லாஹ்வின் கருணை பொழியும் இந்த ஆரம்ப நாட்களிலும் ஓதுவது மிகச் சிறந்தது. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. இந்த 2 துஆக்களையும் இந்த முதல் 10 நாட்களில் உங்களால் முடிந்த போதெல்லாம் ஓதி வாருங்கள். இந்த துஆக்களை ரமலானின் முதல் 10 நாட்களில் மட்டும் ஓதுவதல்ல, இந்த நாட்கள் முழுவதும் உங்களால் முடிந்த போதெல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கலாம். நடக்கும்போதும், அமரும்போதும், உங்கள் அன்றாட வேலைகளைச் செய்யும்போதும் உங்கள் நாவுகள் இந்த திக்ரில் நிலைத்திருக்கட்டும். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சில முக்கிய நேரங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நோன்பாளி நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கும் துஆ மறுக்கப்படுவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே இஃப்தார் நேரத்தில் இந்த துஆக்களை உருக்கமாக கேளுங்கள். அதேபோல் இரவின் கடைசி பகுதியான சஹர் நேரத்தில் எழுந்து இந்த துஆக்களைக் கொண்டு அல்லாஹ்விடம் கையேந்துங்கள்.